இன்றைய முக்கிய செய்திகள். போதைப்பொருள் ஒழிப்பு, முதலமைச்சர் விருதுகள். இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத மாநிலத்தை உருவாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் களத்தில் நின்று சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அது குறித்த விரிவான தகவல்களை பார்ப்போம். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனைக்கு எதிராக துணிச்சலாகவும் மிக சிறப்பாகவும் பணியாற்றிய 15 காவலர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு பணிக்கான தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் இந்த சிறப்பு பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான இந்த பதக்கத்தை பெறும் அந்த 15 சாதனையாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். கடலூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்த சுக்லா, ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி ஜி சதீஷ் உள்ளிட்ட உயரிய காவல் அதிகாரிகள் முதல் தரைமட்ட அளவில் கடுமையாக உழைக்கும் தலைமை காவலர்கள் வரை மொத்தம் 15 பேர் இந்த கௌரவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இவர்கள் ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பு மிக்க பணியும் போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழகத்தின் பெரும் பலமாக அமைந்துள்ளது. உயர்மட்ட அதிகாரிகள் கடலூர் மற்றும் ராமநாதபுரம் எஸ்பிக்கள் உள்ளிட்டோர், நுண்ணறிவு பிரிவு, சென்னை மற்றும் மண்டல அளவிலான காவல் ஆய்வாளர்கள், களப்பணியாளர்கள், தேனி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருப்பூர், திருநெல்வேலி, கரூர் என மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை காவலர்கள். போதைப்பொருள் ஒழிப்பு என்பது வெறும் சட்டம் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, அது நமது இளைய தலைமுறையின் எதிர்காலம் சார்ந்த விஷயம். அத்தகைய முக்கிய பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட காவலர்களுக்கு மாநிலத்தின் உயரிய அங்கீகாரம் கிடைத்திருப்பது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த சாதனையாளர்களுக்கு நாமும் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய செய்தியில் உங்களை சந்திக்கிறோம்.